ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜான்வி காலில் அடிபட்டுருச்சு இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு மருந்து போட்டுட்ருக்கா. அப்போ பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. வெளியே போய் பார்த்தா போலீஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு, நீங்கள் இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் உங்கள் பையன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிட்டான், அவன் இங்கே தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு ரூமில் தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா விராஜோட ரூமுக்கும் தேடி வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு என்னடா அது திறந்த வீட்டில் நாய் வந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, என்ன பரேடா நடக்குது அப்படின்னு கேட்குறான். இல்லை ராகு தப்பிச்சிட்டான், அவன் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கணும், அதான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதை கேட்டுதான் இவனுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது ராகு தப்பிச்சிட்டானா, அப்படியே அவன் தப்பிச்சிருந்தா இங்கே தான் வந்திருக்கணும், அப்போ இங்கே தான் வந்திருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஜானியும் திரும்ப ரூமுக்குள்ளே போகிறா, போய் மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா யாரோ விண்டோ டோரை தட்டுற மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ராகு தான் வந்திருக்கான். போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. இந்த ட்ரெஸ்ஸில் இவனை பார்க்கும்போது ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆனால் அவன் இவனை பார்த்துட்டு நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சது உண்மைதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அவன் அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரியே தெரியல. காலில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த விராஜ் தானே, அவனை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்பி போகிறான். உடனே அவள் என் மேலே சத்தியம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறா. ஆனால் உன்னோட காலை பாரு, இந்த அளவுக்கு அவன் உன்னை காயப்படுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு தெரியும் ராகு, ஆனால் எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, அவன் இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கான்னு நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல. அதனால அவன் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டோம் அப்படின்னா அது அவனுக்கு தான் ப்ளஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆஃப் பண்ணி வைக்கிறா. அதே சமயம் வீட்டுக்குள்ளே போலீஸ் தேட வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த ஆண்டி இங்கே பாருங்க, என் பையன் அப்படி ஒன்றும் தப்பிச்சிருக்க மாட்டான், சரி நீங்கள் சொன்ன மாதிரி அவன் தப்பிச்சதாகவே இருக்கட்டும், ஒருவேளை அவன் இந்த வீட்டுக்கு தான் வந்தான் அப்படின்னா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்புறம் நீங்களே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, இப்போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகிடுது. கலங்கத்தில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது விராஜ் அந்த நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ராகு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு என்னது இது, எதுக்காக ராகு எஸ்கேப் ஆகணும், அவன் மேலே தப்பு இல்லைன்னா அப்புறம் அவன் எதுக்காக ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகணும், நம்ம ஏதாவது பண்ணி அவனை ஜெயிலேருந்து விடுவிச்சிருவோம்ல, எதுக்கு இப்படி அவசரப்படுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு அங்கே இருக்கிறவங்க யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்க. ஆனால் நம்ம சியா நின்றுக்கிட்டு எனக்கு தெரியும் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு, அப்படி ஒருவேளை அவர் தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது இவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது. அது எப்படி என் முன்னாடி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம ஹீரோயினி தான் ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்குறா. அதையுமே அவன் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ சொல்கிறா, நீங்கள் பாருங்கள் ராகு, நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க, ஓகே, எனக்காக தானே நீங்கள் வந்தீங்க, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், அதனால் நீங்கள் திரும்ப போய் சரண்டர் ஆகிடுங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்லை சியா, நான் எங்கேயும் போக மாட்டேன், அதுவும் அந்த ராட்சசனை இந்த வீட்டில் விட்டுட்டு என்னோட குடும்பத்தார்கள் கூட அப்புறம் உன் கூட விட்டுட்டு நான் எப்படி இங்கேருந்து போக முடியும், ஒருவேளை நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னாலும் என்னாலே நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த பையலும் ரூமு கதை தட்டிகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ உடனே போய் நான் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினி போய் கதவை திறந்தா, உனக்கு எவ்வளோ திமிருடி, ஒரு புருஷன் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதிர்த்து பேசிகிட்டு இருப்பியா, அந்த இடத்துல என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கெல்லாம் யாரு காரணம், அந்த மெக்கானிக் தானே, அவன் கொடுக்குற தைரியத்தில் தான் நீ இவ்வளோ ஆடிட்டு இருக்க, அப்புறம் அவன் தப்பிச்சிட்டானாமே, அவன் இங்கே தான் வந்திருப்பான், எனக்கு தெரியும், அவன் இந்த ரூமில் தானே இருக்கான், உண்மையை சொல்லிடி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அவன் இங்கே தான் வந்திருப்பான், உன்னை இங்கே தொட்டிருப்பான்ல, இங்கே தொட்டானா அங்கே தொட்டானா, அப்புறம் இந்த பெட்டில் ஏதாவது பண்ணீங்களா, நான் உண்மையை சொல்ல அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்கான். சி, இவ்வளோ கேவலமாக பேசுகிறே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோக்குமே காதில் விழுந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே இருக்கிற பயம் சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு, அதனால தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அந்த பயத்தை நான் திரும்ப வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லைட்டோட ஒயரை பிடிச்சி பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதை இவக்கிட்ட அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோயினுமே இந்த தடவை எதுவுமே பயப்படலை, அப்படியே நின்றுட்டு இருக்கா, சிரிச்சுக்கிட்டே கையையும் காட்டிகிட்டு இருக்கா. நீ வையி, நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு பயமா இல்லையா, இங்கே பாரு இதுலேருந்து கரண்ட் வந்துட்டுருக்கு, நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் உங்ககிட்ட நான் இந்த ஒயரை காட்டிட்டு இல்லை, இப்போ இதுலேருந்து வர கரண்ட்னால உனக்கு பயங்கரமாக ஷாக் அடிக்கும், ஸோ அப்போ உனக்கு பயம் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராகுவுக்கு பயங்கரமான கோவம். அவனை இப்போவே ஏதாவது பண்ணணும்னு தான் அந்த அளவுக்கு வருது. பட் அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா விண்டோ டோர் வழியாக குதிச்சு வெளியே போயிடுறான். அதே சமயம் இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நம்ம ஹீரோயினோட கையில் அந்த ஒயரை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கான். அவள் எந்த ரியாக்ஷனுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கா. திரும்ப வச்சுட்டே இருக்கான். என்னது இது, இதுலேருந்து உனக்கு ஷாக் வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறான். பவர் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ தான் கரெக்டான டயத்தில் பீஸை பிடுங்கி விட்டுட்டான். அதே சமயம் பின்னாடியிலேருந்து குரலும் கேட்குது, விராஜ் ஏதோ பவர் கட் ஆகிடுச்சுப்பா, போய் பாரு அப்படின்னு சொன்னதும் நீ இங்கேயே ரெடி, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாடிட்ட சொல்லிட்டு அங்கே
அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ உள்ளர வந்து உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறா. அவனை நான் ஏதாவது ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனுக்கு கோவம் தான் வருது. இங்கே பாருங்க ராகு, நான் தான் சொன்னேன்ல, கோவப்படுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்புறம் நீங்கள் என்னை கவனிச்சிங்கல்ல, இன்றைக்கி அவன் என்னை பயமுறுத்த நினச்சுமே நான் அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. இது போதாதான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. அதனால் இவனும் அப்படியே அமைதியாகிடுறான் எதுவும் சொல்லாமல். இவனும் அந்த மெயின் பாக்ஸ் கிட்ட செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போ பார்த்தா அங்கே கால் தடம் இருக்குது. அதை கவனிச்சுட்டு அப்போ இந்த வழியாக தான் அவன் வந்திருக்கானா, நான் ஜான்விக்கு சாக்கு கொடுக்க போகும்போது அவன் தான் வேணும்னே பியூஸை பிடுங்கி விட்ருக்கான். அப்படின்னா நீ இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு என்கிட்டே ஹைட் அண்ட் சீக் கேம் விளாண்டுருக்கியா, இரு நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜான்வியோட ரூமுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜான்வி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போய் பாத்ரூமில் போய் பார்க்குறான். அங்கே அவனை காணோம். அப்புறம் அவகிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் ஆகும் பக்கத்தில் படுத்துட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக கிறிஸ் ரூமுக்கு வரான். அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே அந்த பயலை காணோம். சரி எங்கே நம்ம ஹீரோ போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக அம்மா ரூமுக்கு வந்திருக்கான். அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கான். என்னை மன்னிச்சிருங்கம்மா, என் மேலே நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருப்பீங்க, அதை நான் இன்னைக்கு உடச்சிட்டேன், அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னம்மா பண்ணுறது, சியாவை வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், அதுக்காக தாம்மா நான் இங்கே ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையலும் எனக்கு தெரியும் நீ தான் அம்மா பிள்ளையாச்சு, அதனால நீ அம்மாவை தேடி அம்மா ரூமுக்கு தான் போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அதை வந்து திறந்து பார்த்துட்டே இருக்கான். அங்கே நம்ம ஹீரோவை காணோம். இங்கேயும் இல்லை அப்படின்னா அப்போ அவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ அதே ரூமில் தான் இருக்கான். அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கான். அது தெரியாமல் அவன் படிக்க பார்த்துட்டு போயிருக்கான் அந்த அழகில். இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்தாலே கிறிஷ்க்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வாண்டடாக போய் கொடுங்க நான் வந்து ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு இங்கே பாருப்பா நான் அன்றைக்கி ஒரு மேஜிக் செஞ்சு காமிச்சேன்ல, அதை நீ யாருக்கிட்டே சொல்லலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனும் இல்லைன்னு சொல்கிறான். சரி அதே மாதிரி இப்போ உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கார்டை வச்சுட்டு இதில் இப்போ எதுவும் இல்லை தானே, ஆனால் நான் இப்போ மேஜிக் பண்ணி இதில் வந்து ஒரு உருவத்தை வர வைப்பேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ மேஜிக் பண்ணி திரும்ப அந்த கார்டை காமிக்கிறான். அதில் வந்து இப்போ ஜோக்கர் முகம் போட்டு ஒரு உருவம் இருக்குது. பார்த்தியா இது மாதிரி எனக்கு நிறைய மேஜிக் ட்ரிக் தெரியும், அதெல்லாம் நான் உனக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கேம் விளாடுவோம் நம்ம, ஹைட் அண்ட் சீக் கேமு. அந்த கேமில் ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னா நான் உனக்கு அந்த ட்ரிக்கை சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீ எங்கே போய் ஒளிஞ்சிக்க போகிற, நீ வந்து உன்னோட சித்தப்பா எந்த ரூமில் இருக்காரோ அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ, அவர் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நீ ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்ணை புத்துற மாதிரி புத்துறான். அந்த பையனும் அங்கேருந்து ஓடி போயிடுறான். நேராக அவன் ஸ்டோர் ரூமுக்கு தான் வரான். இப்போ ஸ்டோர் ரூமில் தான் நம்ம ஹீரோ இருக்கான் போல். அங்கே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். உடனே இவனும் கேட்குறான் என்னாச்சு நீ இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் வந்து ஹைட் அண்ட் சீக் கேம் விளாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கை ஜாடையில் தான் சொல்லிகிட்டே இருக்கான். யாரு கூடன்னு கேட்டால் விராஜ்னு சொல்லிட்டு வி சிம்பிளை காமிச்சிட்டே இருக்கான். அப்படின்னா அந்த பையன் வேணும்னே கிறிஷோட ஃபீலிங்ஸோட விளாடுறானா அப்படிங்கிற மாதிரி கோப்பிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பையலும் ஸ்டோர் ரூமில் தான் ராகு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ போய் அதை ஓப்பன் பண்ண போகும்போது அது வந்து லாக் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகவே இல்லை. ரொம்ப நேரமாக அதை போட்டு இடின்னு இடிச்சுட்டு இருக்கான், அது ஓப்பன் ஆகவே மாட்டுது. அதுக்கப்புறமா வேகமாக இழுக்கிறான். அப்போ வந்து பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா வெளியே வந்து நிற்கிறது அம்மா தான், மொத்த போலீஸ் கூட தான் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. பையனை பார்த்தா அடுத்த செகண்டே கணத்தை கட்டி ஓங்கி அறையிறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த விராஜ் பையலும் வந்து நிற்கிறான். பார்த்தியா என்னோட கேம் பிளான் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.